பகல் போல் எரியும் அன்பு, அது பகல் போல் மனம் பரவும். பகல் போல் எரியும் அன்பு, அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உன்னை நினைத்தார் நான் மலையாய் உயர்வடைவேன். நான் மலையாய் உயர்வடைவேன். தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன். வரமே உன்னை கேட்க நான் சிரமேல் தாழ் பணிந்தேன். தூய்மையையும் என் நினைவில் ஓடச் செய்யும். நீர் போல் தூய்மையையும் என் நினைவினில் ஓடச் செய்யும். சேற்றினில் நான் விழுந்தார் என்னை சீக்கிரம் தூக்கிவிடும். என்னை சீக்கிரம் தூக்கிவிடும். தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரத்துவித்தேன். வரமே உன்னை கேட்க நான் சிரமேல் தாழ் பணிந்தேன். திருப்பலி முன்னுரை. தன் உடைமையை விட்டுவிடாத எவரும் என் சீடராக இருக்க முடியாது என்ற இறைமகன் இயேசுவின் வார்த்தையை தனதாக்கி வாழ்ந்து இறைவனுக்கு அனைத்தையும் அர்ப்பணித்து வாழ்ந்த இளைஞர் புனிதர் பியர் ஜார்ஜியோ பிரசாட்டிக்கு இன்று புனிதர் பட்டம் அளித்து மகிழ்கிறது நம் தாய் திருச்சபை. அரசியலிலும் சமுதாயத்திலும் கிறிஸ்தவ விழுமியங்களை தூண்டுகின்ற குறிக்கோளும் தேவையுள்ளோருக்கு உதவி செய்கின்ற ஆர்வமும் கிறிஸ்துவுடன் ஆழமான அன்பும் இணைந்த இளமை துடிப்புடைய ஒரு தலைவரை தேடிக்கொண்டிருக்கும் இன்றைய இளைஞர்களுக்கு இவர் ஓர் எடுத்துக்காட்டான இளைஞர் ஆவார். தனது 17ஆம் வயதில் புனித வின்சென்திய சபையில் தன்னை இணைத்து கொண்டு தனது ஓய்வு நேரத்தை தேவையுள்ளோருக்கும் நோயுற்றோருக்கும் சேவை செய்வதில் அர்ப்பணித்தார். இயேசுவின் மேல் உள்ள நம்பிக்கை என்னை வலிமையாக்குகிறது, நான் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்ற அவரது வார்த்தைகள் இன்று நம்மை ஊக்குவிக்கின்றன. இன்று அவருக்கு அளிக்கும் புனிதர் பட்டம் நமக்கு பேரானந்தத்தையும் பெருமையையும் தருகின்றது. இன்றைய இளையோருக்கு நம்பிக்கை, அன்பு, சேவை இவற்றில் தங்களை அர்ப்பணித்து வாழும்போது பரிசுத்தத்தை நோக்கி செல்லும் பாதை திறந்துள்ளது என்பதை நினைவூட்டுகின்றது. இன்றைய திருப்பலியில் நாம் அனைவரும் பியர் ஜார்ஜியோவை பின்பற்றி நம் குடும்பங்களில், பணியிடங்களில் மற்றும் சமூகத்தில் நம்பிக்கையை செயலாக மாற்ற உறுதியெடுப்போம். இன்றைய திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடிய வின்சென்தி பவுல் சபையாருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக அவர்கள் உதவி செய்யக்கூடிய குடும்பங்களுடைய கருத்துக்களுக்காகவும் இன்னும் ஆண்டவருடைய கரத்திலே அவர்கள் நிறைவான பணியை செய்ய சிறப்பாக ஜெபிக்கிறார்கள். மேலும் வைக்காளி பெட்டி துரைராஜ் ஜான் அருள்மேரி குடும்பத்திற்கு ஆண்டவர் இந்நாள் வரை செய்து வருகின்ற எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகன் மகள் இறைபக்தியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும், மகன் செய்து வரும் வேலையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும், மகள் வின்சி எழுதப்போகும் தெரிவை ஆசீர்வதிக்கவும், குடும்பத்தில் செய்து வரும் வியாபாரம் முன்னேற்றதான் குடும்பத்தில் சமாதான நிலைக்கும், குடும்பத்தில் மரித்த அந்தோனிமுத்து அன்னம்மாள், சாரால் கொடி மற்றும் யார் நினையாத ஆன்மாக்களுக்காக ஜபிக்கிறார்கள். மேலும் திருவாலசேசு மரி அருள்ராஜ் தெரேசா மேரி குடும்பத்திற்கு ஆண்டவர் இந்நாள் வரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகும். இந்த பிறந்தநாள் கொண்டாடும் மகள்
அருள் நித்யாவை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும், படிப்பிலும் பக்தியிலும் சிறந்து விளங்கும்படியாகவும், கால்நடை சிறந்து விளங்கும்படியாகவும், விவசாயம் செழிக்கவும், குடும்பத்திலே மரித்த மிக்கேல், ராயப்பன், மரியநேசன், செல்வா, வசீகரன், ராணி இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஜெபிக்கிறார்கள். நாமும் இத்திருப்பலியிலே கடவுளுடைய ஆசீரை கேட்டு மன்றாடுவோம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் திருமுழுக்கின் நினைவாக நாம் மீது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் புனிதத்தின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். ஆண்டவரை, இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரை, உமது திருநாளாகி இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வு தருமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு தூய இதயத்தோடு உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் அல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். ஆண்டவரே, உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்தோடு புனிதப்படுத்தியருள வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வீரச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, இயேசு புள்ளி நாயன் மேல் தெளிப்பில் தானும் தூய்மை ஆவே. நீரே எம்மை கழுவ, நானும் முறை மனிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவே. பிதாவும் சுதனும் தூயாவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யார். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யார். உமது மேலா மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவா,
தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே இயேசு கிறிஸ்து தெய்வமே, செம்மறியே 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 இறை தந்தை நின்று ஜனித்தவர் நீ, செம்மறியே 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 இறை தந்தை நின்று ஜனித்தவர் நீ, உலகின் பாவம் போக்குபவரே நீரும் மீது இறங்குவீர், உலகின் பாவம் போக்குபவரே எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர், தந்தையிடம் பலபுரத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இறங்குமையா எம் மீது இயேசு கிறிஸ்து தெய்வமே, தூயவர் 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 ஐயா நீ ஒருவரே ஆண்டவர், தூயவர் 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 ஐயா நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர், பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே, ஆ ஆ ஆ தள்ளி வந்துக்கோங்க, அந்த வழி யாருக்கு வேண்டாம். தள்ளி வாங்க, தள்ளி வந்துக்கோங்க, வழி யாருக்கு வேண்டாம். தள்ளி தள்ளி வாங்க. மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்குரிய உரிமையும் வழங்கும் இறைவா, உம் அன்புக்குரிய மக்களை கனிவோடு கண்ணோக்கியருளும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள உம் மக்களுக்கு உண்மையான விடுதலையும் நிலையான உரிமை பேற்றையும் தருவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. நிலையற்ற மனிதரின் எண்ணங்கள் பயனற்றவை. மண்ணுலகில் உள்ளவற்றையே கடும் உழைப்பால் மட்டுமே கண்டறியும் நிலையில் விண்ணுலகில் இருப்பவற்றை எப்படி கண்டுபிடிக்க இயலும்? இறைவன் ஞானத்தை அருளியதாலும் உயர் வானத்திலிருந்து தாம் தூய ஆவியை அனுப்பியதாலும் இறைவனின் திட்டத்தை அறிந்து கொள்ள இயலும். இதனால் மனிதரின் வாழ்வு செம்மைப்படுத்தப்பட்டு இறைவனுக்கு உகந்தவற்றை வாழ கற்றுக்கொண்டனர், ஞானத்தால் மீட்பு அடைந்தனர் என்று கூறும் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசிக்கப்படும் முதல் வாசகத்திற்கு கவனமாய் செவி கொடுப்போம். முதல் வாசகம்.
ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார்? சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 வசனங்கள் 13 முதல் 18 முடிய. கடவுளின் திட்டத்தை அறிபவர் யார்? ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார்? நிலையற்ற மனிதனின் எண்ணங்கள் பயனற்றவை. நம்முடைய திட்டங்கள் தவறக்கூடியவை. அழிவுக்குரிய உடல் ஆன்மாவை கீழ்நோக்கி அழுத்துகிறது. இந்த மண் கூடாரம் கவலை தேய்ந்த மனதுக்கு சுமையாய் அமைகிறது. மண்ணுலகில் உள்ளவற்றையே நாம் உணர்வது அரிது. அருகில் இருப்பவற்றையே கடும் உழைப்பால் தான் கண்டுபிடிக்கிறோம். இவ்வாறு இருக்க விண்ணுலகில் இருப்பவரை தேடி கண்டுபிடிப்பவர் யார்? நீர் ஞானத்தை அருளுமாலும் உயர் வானிலிருந்து தூய ஆவியை அனுப்பாமலும் இருந்தால் திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள இயலும்? இவ்வாறு மண்ணுலகில் வாழ்வோருடைய வழிகள் செம்மைப்படுத்தப்பட்டன. உமக்கு உகந்தவற்றை மனிதர் கற்றுக்கொண்டனர். ஞானத்தால் மீட்பு அடைந்தனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இமை பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் நல் தேவனவர் எல்லாமும் என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க. இமை பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் நல் தேவனவர் எல்லாம் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. எல்லாமும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே உமது பெயரை சொன்னாலே இதயத்தின் கவலைகள் மறையுதையா. நெஞ்சினில் உம்மையே நினைக்கின்ற போது உள்ளத்தில் அமைதி பிறக்கின்றது. இயேசுவே உமது பெயரை சொன்னாலே இதயத்தின் கவலைகள் மறையுதையா. நெஞ்சினில் உமையே நினைக்கின்ற போது உள்ளத்தில் அமைதி பிறக்கின்றது. நலன் தரும் நல்லவரே எழுந்திங்கு வாருமையா. குறைவில்லா புது வாழ்வு தருபவர் நீரல்லவா. ஆயிரம் ஆயிரம் பாடல்கள் பாடி ஆண்டவா உம்மை துதிக்க வந்தேன். இமை பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் நல் தேவனவர் எல்லாமும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க.
வாழ்க வாழ்க இயேசுவே வாழ்க வாழ்க தாளத்தை இழந்த பாடலைப் போல உன்னை நான் பிரிந்தேன் வாழ்க்கையிலே. உன் திருவார்த்தை தியானிக்கும் போது பலந்தரும் நல்ல நிலமானே. தாளத்தை இழந்த பாடலைப் போல உன்னை நான் பிரிந்தேன் வாழ்க்கையிலே. உன் திருவார்த்தையை தியானிக்கும் போது பலன் தரும் நல்ல நிலமானே. ஆகாய கங்கையைப் போ அருள்மழை பொழிபவரே. பூமழை தூவி உந்தன் பொற்பாதம் பணிகின்றே. கண்மணி போல் என்னை காக்கும் ராஜா, கானங்கள் இசைத்து துதிக்க வந்தேன். இமை பொழுதேனும் என்னை பிரியாமல் காக்கும் நல்தேவனவே. எல்லாமும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க வாழ்க இயேசுவே வாழ்க வாழ்க. இரண்டாம் வாசக முன்னுரை. நாம் ஒவ்வொருவரும் செய்யும் நற்செயல்களை கட்டாயத்தினால் அல்ல, மனதார செய்ய வேண்டும். இறைவனின் சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்கள் ஒருவரையொருவர் சகோதர சகோதரியாக ஏற்று அன்பு செய்து வாழ வேண்டும். நட்பு பாராட்டி அன்புடன் வாழ வேண்டும் என்று புனித பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுடலிலிருந்து எடுக்கப்பட்ட இரண்டாம் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். இனி அவன் நீர் அடிமை அல்ல, உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். திருத்தூதர் பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 9 முதல் 10, தொடர்ந்து 12 முதல் 17 முடிய. திருத்தூதர் பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 9 முதல் 10, தொடர்ந்து 12 முதல் 17 முடிய. அன்புக்குரியவரே, கிறிஸ்து இயேசுவின் தூதுவனாக அவர் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுலாகிய எனக்கு சிறையில் இருந்தபோது பிள்ளையான உனேசிமுக்காக உம்மிடம் வேண்டுகிறேன். அவனை உம்மிடம் திரும்ப அனுப்புகிறேன். அவனை அனுப்புவது என் இதயத்தை அனுப்புவது போலாகும். நற்செய்தியின் பொருட்டு சிறையுற்றிருக்கும் எனக்கு உமது பெயரால் பணியாற்ற அவனை என்னிடமே நிறுத்தி கொள்ள விரும்பினேன். ஆனால் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனதார செய்ய வேண்டுமென்று நினைத்ததே. உம்முடைய உடன்பாடின்றி எதையும் செய்ய நான் விரும்பவில்லை. அவன் என்றும் உம்மோடு இருக்க உம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்திருந்தான் போலும். இனி அவனை நீர் அடிமையாக அல்ல, அடிமையை விட மேலானவனாக, அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். அவன் என் தனிப்பட்ட அன்புக்குரியவன். அப்படியானால் மனிதன் என்னும் முறையிலும் ஆண்டவரை சார்ந்தவன் என்னும் முறையிலும் அவன் எத்துணை மேலாக அன்புக்குரியவனாகிறான். எனவே நமக்குள்ள நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, Alleluia,
அடியேன் மீது உமது முக ஒளியை வீசச் செய்யும். விதிமுறைகளை எனக்கு கற்பித்தருளும். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 14வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 25 முதல் 33 முடிய. லூக்கா நற்செய்தி 14வது அதிகாரம். அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக இம்மனிதன் கட்டத் தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஒரு அரசரோடு போர் தொடுக்கப் போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாது எனில் அவர் தொலையில் இருக்கும்போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் ஒவ்வொன்றும் நாம் உண்மையான சீடர்களாக இருப்பதற்கு நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. உண்மை என்று சொன்னால் பொய் என்று ஒன்று இருக்கிறது. உண்மையான சீடர், பொய்யான ஒரு சீடர் என்ற அந்த தோற்றத்தை கொடுக்கிறது. யார் உண்மையான சீடர்? என் அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் அதை தான் குறிப்பிட்டார். என் சீடராய் இருக்க முடியாது. தன் சிலுவையை சுமக்காமல் என் பின்னே வருவர் என் சீடராய் இருக்க முடியாது. இந்த நற்செய்தியை வாசிக்கின்ற பொழுது பல நேரத்திலே நமக்கு வித்தியாசமான முரண்பாடுகள் தோன்றலாம். விவிலியம் சொல்கிறது, உன் தாய் தந்தையை மதித்து நட. 10 கட்டளைகளில் 3வது கட்டளை இவ்வாறு சொல்கிறது, உன் தாய் தந்தையை மதித்து நட. அதே போல விவிலியம் சொல்கிறது, தன் தாய் தந்தையை மதிக்காதவன் எரிநரகத்திற்கு தள்ளப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. மேலும் நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம், தன்னுடைய முதிர்ந்த வயதில் தன் தாயை பராமரிக்காத எவனும் கடவுளுடைய சாபத்துக்கு ஆளாவான் என்று விவிலியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதெல்லாம் இறை மொழிகளாக நாம் பார்க்க நேர்கிறது. அதே போல தன் சகோதர சகோதரிகள் அன்பு செய்யாவிடில் கடவுளை அன்பு செய்ய முடியாது. கடவுளை அன்பு செய்ய முடியாது. ஒருவேளை தன் சகோதரரோடு ஏதாவது மனத்தாங்கல் ஏற்பட்டது என்றால், நீ ஆலயத்துக்கு வரும்போது உன்னுடைய காணிக்கைகளை இங்கேயே வைத்துவிட்டு உன் சகோதரனோடு நல்ல உறவு செய்த பின்பு மீண்டும் வந்து காணிக்கையை செலுத்து என்று விவிலியம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. உன்னை நீ அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய்வாயாக என்று சொல்லப்படுகிறது. விவிலியம் இத்தனை காரியங்களையும் கூறுகிறது. ஆனால் இன்றைய நற்செய்தி சற்று முரண்பாட்டை நமக்கு குறிப்பிடுகின்றது. என்ன முரண்பாடு? ஆண்டவர் குறிப்பிடுகின்றார், என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரையும் ஏன் தம் உயிரையும் விட மேலாக கருதினால் என் சீடராக இருக்க முடியாது என்று குறிப்பிடுகிறார். ஆண்டவர் இயேசு வெறுக்க சொல்கிறாரா? நிச்சயமாக இல்லை, வெறுக்க சொல்லவில்லை. மாறாக
எல்லாரையும் விட ஒருபடி மேலே கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்ற அந்த அழைப்பை நமக்கு கொடுக்கின்றார். உன் பெற்றோரை அன்பு செய், கடமை உண்டு. உன் சகோதர சகோதரிகளை அன்பு செய், நிச்சயமாக நீ அன்பு செய்தான் வாழ வேண்டும். ஆனால் கடவுளை இவர்களை விட ஒருபடி மேலே சென்று கடவுளை அன்பு செய்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். முன்னுரிமை கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். கடவுளுக்கு நான் முதலிடம் கொடுக்கிறேனா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தொடக்க திருச்சபையிலே நாம் வாசிக்கின்றோம், நிறைய வேத சாட்சிகளை பற்றி வாசிக்கின்றோம். இந்த வேத சாட்சிகளிலே சிறப்பாக பெண் மறைசாட்சிகளை பார்க்கின்ற பொழுது ஆகத்தம்மாள், புளோமினாள் மற்றும் பார்பரம்மாள் இவர்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது தங்களுடைய குடும்பத்தை விட கடவுளை ஒருபடி மேலே அன்பு செய்தார்கள் என்று பார்க்கின்றோம். தாய் தந்தை வேண்டாம் என்று சொல்லவில்லை, தாய் தந்தை போற்ற வேண்டும். சகோதரர்களை வெறுக்க சொல்லவில்லை, சகோதரர்களோடு நல்ல உறவோடு வாழ வேண்டும். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருபடி மேலே நாம் கடவுளை அன்பு செய்வதற்கு தயாராக இருக்கிறோமா? புனித பார்பரம்மாளை பார்த்து கேட்பார்கள், உனக்கு உயிர் முக்கியமா கடவுள் முக்கியமா என்று கேட்டபோது அவள் சொல்லக்கூடிய காரியம், கடவுள் தான் எனக்கு முக்கியம், கடவுள் எனக்கு முக்கியம். அவருடைய வீட்டிலே தகப்பனார் அவரை சிறையில் அடைத்தபடி அடைத்து விடுவார்கள். அப்பொழுது இந்த பார்பரம்மாள் சொல்லுவாள் தன்னுடைய தகப்பனாரிடம், நீங்கள் என்னை எங்கே வேணாலும் அடைங்க, ஆனால் என்னை அடைக்கக்கூடிய இடத்திலே 3 ஜன்னல்கள் இருக்க வேண்டும் என்று சொல்வார். 3 ஜன்னல்கள் எதை குறிக்கிறது? தந்தை, மகன், தூய ஆவி. இந்த 3ஐயும் நான் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்வார். தன் தகப்பனார் மீது இடி விழுகின்ற பொழுது அதை காத்தவள் தான் புனித பார்பரம்மாள் என்று சொல்லப்படுகிறது. எனவேதான் அவள் இடியின் பாதுகாவலி என்று சொல்லப்படுகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே கடவுளுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கின்றோமா? எத்தனையோ காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கலாம், அல்லது எத்தனையோ காரியங்கள் செய்யப்பட வேண்டியதாக இருக்கலாம். ஆனால் அத்தனை காரியங்களுக்கும் கடவுள் முன்னிலைப்படுத்தப்படுகிறாரா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, அதனால தான் ஆண்டவர் குறிப்பிடுகின்றார், உன் பெற்றோரை அன்பு செய்ய வேண்டும், உன் சகோதரர்களை அன்பு செய்ய வேண்டும். ஆனால் பெற்றோரை விட சகோதரரை விட உன்னை படைத்த கடவுளை நீ அன்பு செய்வதற்கு தயாராக இருக்கிறாயா? பணம் வரலாம், செல்வம் இருக்கலாம், ஆனால் கடவுள் இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன், அந்த பணத்துக்கும் செல்வத்துக்கும் மதிப்பு இல்லாமல் போயிடும். நகை நட்டு நிறைய இருக்கலாம், கோடிக்கணக்கில் சொத்து இருக்கலாம், கடவுள் இல்லை என்றால் அந்த நகைக்கும் அந்த பணத்திற்கும் மதிப்பு இல்லாமல் போயிடும். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் கடவுளுடைய பிள்ளைகள், நாம் கடவுளுக்கு சீடராக வேண்டும், பக்தராக அல்ல. பக்தராக கடவுள் ஒருபோதும் எதிர்பார்ப்பதில்லை, மாறாக சீடராக. சீடன் என்பவன் எதை செய்ய வேண்டும்? தன் நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு அந்த நற்செய்தியின்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் இன்றைய 2வது வாசகத்திலே பவுல் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார். பிலமோனுக்கு எழுதிய கடிதத்திலே அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார், ஒனேசிமுஸ் உன்னுடைய அடிமைதான், உன்னிடமிருந்து தப்பி ஓடி வந்து விட்டான், உண்மைதான். ஆனால் இப்போது அவன் கிறிஸ்தவன். நீ என்ன செய்ய வேண்டும்? அவனை அடிமையாக அல்ல, கிறிஸ்தவனாக, உன் சகோதரனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். எந்த அளவுக்கு பவுல் குறிப்பிடுகிறார் என்று பார்க்கின்ற பொழுது, என் இதயத்தையே நான் அனுப்புகிறேன் என்று குறிப்பிடுகின்றார். மிகச்சிறந்த ஒரு மனிதர். என் இதயத்தை அனுப்புகின்றேன், அவனுக்கு எந்த தீங்கும் செய்து விடாதே, உன்னிடமிருந்து ஓடி போய் விட்டான் என்று சொல்லி அவனை அடித்து விடாதே, அவனை கொன்று விடாதே. உன்னிடமிருந்து ஓடி சென்றவன் இப்போது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறான், நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய், இப்போது உன்னிடம் வரக்கூடியவன் கிறிஸ்துவாகத்தான் வருகின்றான். எனவே நீ கிறிஸ்துவை துன்புறுத்தாதே என்று குறிப்பிடுகின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம் என்றால், சீடராக இருக்கிறோம் என்றால், என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய சொற்கள், நான் பேசக்கூடிய வார்த்தைகள், நான் செய்யக்கூடிய செயல்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா? கிறிஸ்து என்பது நமக்கு அடையாளமாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் பார்த்து நம்மை பார்த்து வியந்து பார்க்க வேண்டும், அவன் கிறிஸ்தவன், அவள் கிறிஸ்தவள், இவர்கள் முழுமையாக கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்கள் என்று சொல்லி நம்மை பார்த்து பெருமைப்பட வேண்டும். இங்கே ஒரு முகம், வெளியிலே ஒரு முகம், கடவுளுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தன்மை. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுப்போம்.
ஞாயிறு திருப்பலி, கடன் திருப்பலி. ஆனால் அந்த திருப்பலியில் கூட கடவுளுக்கு நாம் முன்னுரை கொடுக்காமல் சென்று விடுகின்றோம். அன்னைக்கு தான் ஏதாவது கல்யாண காட்சி வரும். கல்யாண காட்சி வரும்போது எது முக்கியம்? கல்யாணமும் முக்கியம், ஆனால் அதை விட ஒருபடி மேலே ஞாயிறு திருப்பலியும் முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கேயும் பூசைக்கு வரலை, அங்கே கல்யாண பூசைக்கும் போகலை அப்படின்னா அந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்க முடியும்? என் அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளை தேடி செல்லக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும். முதல் பெற்றோர் கடவுளுக்கு அன்று முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்கள் என்றால், முன்னுரிமை கொடுத்திருந்தார்கள் என்றால், ஏதேன் தோட்டத்திலே நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பார்கள். அதே போல ஒரு இளைஞன் வந்தான், ஆண்டவரே நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், 10 கட்டளை கடைபிடி. மேலும் ஒருபடி மேலே சென்று அவன் கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒன்றே ஒன்று குறையாயிருக்கிறது, உன் சொத்துக்களை விற்று ஏழைகளுக்கு கொடு. மன வருத்தத்தோடு முக வாட்டத்தோடு சென்றார். பணத்திற்கு நாம் அடிமையாகிவிட்டோம் என்றால் கடவுளுக்கு நாம் தூக்கி எறிந்து விடுவோம், கடவுளை தூக்கி எறிந்து விடுவோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளை பற்றி கொண்டோம் என்றால் அருட்செல்வமும் பொருட்செல்வமும் நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கும். அதைத்தான் விவிலியம் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே கடவுளுக்கு முன்னுரிமை கொடுப்போம். முன்னுரிமை கொடுக்காத தருணங்களுக்காக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு மன்றாடுவோம். ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறை மகன் நமக்காய் மனிதரனா ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். நாம் ஒவ்வொருவரும் நமது தேவைகளை நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் எடுத்துக் கூறுவோம். அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் என்ற இறைவா, எங்கள் திருச்சபைக்காக மன்றாடுகிறோம். புனித பியர் ஜார்ஜியோ பிரசாட்டியின் புனிதர் பட்டம் பெற இருக்கும் இந்நேரத்தில் திருச்சபை தலைவர்கள், திருத்தந்தை, ஆயர்கள், இம்மறைமாவட்ட பரிபாலகர், குருக்கள், துறவிகள் அனைவரும் இளைஞர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டியும் அவர்களை விசுவாசத்திலும் சேவையிலும் வளரச் செய்வதற்கும் கடவுளின் பாதையில் நடத்துவதற்கும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய்மையான
தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் என்ற இறைவா. உலகம் முழுவதும் உள்ள இளைஞர்களுக்காக மன்றாடுகிறோம். புனிதர் பியோர் ஜார்ஜியோ பிரசாட்டி போல அவர்கள் கடவுளின் அன்பை வாழ்க்கையில் வெளிப்படுத்தி சவால்களை நம்பிக்கையுடன் எதிர்கொண்டு நேர்மை, பரிவு, சேவை உணர்வுடன் வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழையோரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என்ற இறைவா. ஏழ்மை, வறுமை, நோய், தனிமை, ஒடுக்கப்பட்ட நிலைகளில் வாழும் சகோதர சகோதரிகளுக்காக மன்றாடுகிறோம். புனிதர் பியோ ஜார்ஜியோவின் மூலம் இவர்களுக்கு ஆறுதல், உதவி, நம்பிக்கை கிடைக்க அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் என்ற இறைவா. புனித வின்சென்ட் பவுல் சபையின் இளம் உறுப்பினர்களுக்காக மன்றாடுகிறோம். நற்பேற்றின் மனிதர் புனித பியர் ஜார்ஜியோவின் உயரத்தை நோக்கி என்ற ஆன்மீக நோக்கத்தை பின்பற்றி விசுவாசத்திலும் சேவையிலும் மகிழ்ச்சியிலும் வளர அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர் என்ற இறைவா. இந்த திருப்பலியில் பங்கேற்கும் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். புனிதர் பியோ ஜார்ஜியோவின் வாழ்க்கையால் ஈர்க்கப்பட்டு கிறிஸ்துவின் உண்மையான சீடர்களாக அன்பிலும் அர்ப்பணிப்பிலும் நிறைந்து வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருவரும் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். கரம் குவித்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி செலுத்துகின்றோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களோடு உடனிருந்து பாதுகாத்து பராமரித்தீரே. உமக்கு துதி கன மகிமையோடு நாங்கள் ஆராதனை செய்கின்றோம். ஆண்டவர், இந்த புதிய வாரத்தை காண செய்த உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரை, காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவளித்தருளும். ஆண்டவரை, நாங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கு நன்றி கூறுவதற்கு ஏற்றவாறு எங்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகளை ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரை, நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆண்டவரை, உமது அருளும் ஆற்றலும் எங்கள் மத்தியிலே நிறைவாக இருப்பதாக. சிறப்பாக இந்த வாரத்திலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்தருளும். நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு உரியவர்கள் என்பதை வெளிப்படுத்த நாங்கள் இணைத்து பார்க்க முடியாத காரியங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்தருளும். உம்முடைய பிள்ளைகள் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள், நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மலராய் வந்தே அர்ச்சனையாகின என்னை, அர்ப்பண மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. நாத மலரானாலும் இதழ் வாடி போனாலும், மணமில்லாத மலரானாலும் இதழ் வாடி போனாலும், வேள்
மணியாய் மடிந்து என்னை வெண்ணிற அப்பமாய் தந்தே. கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிற அப்பமாய் தந்தே. என் உடல் உன் உடல் ஆகிடவே, உன் உடலாய் நான் மாறிடவே மகிழ்வுடன் தந்தேனே, என்னை கனிவுடன் ஏற்பாயே. மகிழ்வுடன் தந்தேனே, என்னை கனிவுடன் ஏற்பாயே. சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக்கொடுக்கும் அன்பான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பான ஆண்டவரே, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை இக்காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியோ நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது அருள் கொடையாளையே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது மது மாட்சியை மிகுதிப்படுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானகணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும் முது திருச்சபையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் ஆண்டவரே நீ நிறைவாக ஆசீர்வதித்தருளும். சிறப்பாக இந்த நாளிலே இந்த திருப்பலி சிறப்பிக்கக்கூடிய வின்சென்தே பவுல் சபையாரனுடைய கருத்துக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் தத்தெடுத்திருக்கக்கூடிய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்தருளும். மேலும் இந்த நாளிலே கருத்து கொடுத்து ஜெபிக்கக்கூடிய திருவாளர் சேசு மரியா அருள்ராஜ், திருமதி தெரசா மேரி, சிறப்பாக இந்த நாளிலே பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய அன்பு மகள் அருள் நித்யா, மேலும் திருவாளர் துரைராஜ், ஜான், அருள்மேரி இவளது குடும்பங்களை ஆண்டவரே நிறைவாக ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த நாளில் நாங்கள் நினைவு கூறக்கூடிய அந்தோணி முத்து, அன்னம்மாள், சாராள் கொடி, மேலும் மிக்கேல் ராயப்பன், மரிய நேசம், செல்வா, வசீகரன், ராணி இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, வான்வீட்டின் கதவுகளை நீர் திறந்து விடும். கடவுளின் கன்னி தாயான பரிசுத்த அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்களோடு சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்து மரமருள்ள உம்மையும் மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் எல்லோரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும்
இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள். இவரே நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடை. கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழி அமைதியை தாரும். சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே, என் உணர்வில் கலந்திடு. உறவில்லாலும் வளர்ந்திட உன்னருளை பொழிந்திடு. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். கோடை நீரை நாடி வரும் மானின் நிலையினில் உயிரின் தியாகம் தீர்க்கும் உந்த அன்பை எண்ணியே நான் ஏங்கினேன், இதயம் திறந்தேன். இனிமை சேர்த்திடவா இயேசுவே, உன் பாதம் தொடர்ந்திடவே. ஆற்றலை அழித்திடவா துணையென நீ வருகையில் தயக்கமில்லையே. துணையென நீ வருகையில் தயக்கமில்லையே. துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கம் இல்லையே. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். அமைதியை தாரும். அமைதி உன்னில் காணும் போது வசந்தம் மலருதே. அன்பில் இணைந்து வாழும் போது நிறைவு நெஞ்சிலே நான் தேடினேன், பரவி மகிழ்ந்தேன். அமைதி உன்னில் காணும் போது வசந்தம் மலருதே. அன்பில் இணைந்து வாழும் போது நிறைவு நெஞ்சிலே நான் தேடினேன், உன் வரவில் மகிழ்ந்தேன். பருந்தும் மனங்களெல்லாம் இயேசுவே உன் மார்பில் சாய்ந்திடவே. பேரருள் பொழிந்திடவா துணையென நீ வருகையில் தயக்கம் இல்லையே. துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கம் இல்லையே. துணையென நீ வருகையில் தயக்கமில்லையே. துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. சொந்த
சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். கோடை நீரை நாடி வரும் மானின் நிலையினில் உயிரின் தாகம் தீர்க்கும் உந்தன் அன்பை எண்ணியே நான் தேடினேன் இதயம் திறந்தேன். கோடை நீரை நாடி வரும் மானின் நிலையினில் உயிரின் தாகம் தீர்க்கும் உந்தன் அன்பை எண்ணியே நான் ஏங்கினேன் என் இதயம் திறந்தேன். இனிமை சேர்த்திடவா இயேசுவே உன் பாதம் தொடர்ந்திடவே. ஆற்றலை அளித்திடவா துணையன நீ வருகையில் தயக்கம் இல்லையே. துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கம் இல்லையே. துணையென நீ வருகையில் தயக்கமில்லையே. துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே என் உணர்வில் கலந்திடு. உறவில்லாலும் வளர்ந்திட உன் அருளை பொழிந்திடு. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உனை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும், நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும், நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். இறை வார்த்தையில் நிறைவாகுவே, மறைவாழ்விலே நிலையாகுவே. வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே.
நாதன் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இந்த வார திருநாட்கள்: திங்கட்கிழமை புனித கன்னிமரியாவின் பிறப்பு பெருவிழா, செவ்வாய்க்கிழமை புனித பீட்டர் கிளாவர் விழா, வெள்ளிக்கிழமை புனித மரியாவின் தூய்மை பெயர் விழா, சனிக்கிழமை புனித ஜான் கிறிஸ்தோம் விழா. இந்த வார திருப்பலி நாட்கள்: திங்கட்கிழமை மாலை 6:15 மணிக்கும், செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கும், புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கும், வியாழக்கிழமை காலை 5:30 மணிக்கும், வெள்ளிக்கிழமை காலை 5:30 மணிக்கும் நம்முடைய பங்கு ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். வருகின்ற சனிக்கிழமை, மாதத்தினுடைய 2வது சனிக்கிழமை அன்று மாலை 6:45 மணிக்கு நற்செய்தி பெருவிழாவும் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். அடுத்த வார ஞாயிறு திருப்பலியை சிறப்பிக்கின்ற அன்பியும் ஆபிரகாம் அன்பியுமாகும். இந்த வார ஞாயிறு திருப்பலியை சிறப்பித்த வின்சென்ட் தே பவுல் சபையினர் அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் செபத்தையும் உரித்தாக்கிக் கொள்வோம். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, வான தூதர்கள் நிறைவான ஆசீர்வாதத்தை இத்திருமணவால் நாங்கள் உட்கொண்டுள்ளோம். கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக அரசில் பங்கு பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள கடவுள் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம், கன்னி மாதாவே சரணம். மா பாவம் எம்மை மேவாமல், மாசில்ல மனமும் இயேசுவின் உள்ளமும் பாந்தரி தவறா தோற கண்டோம். ஜபம் செய்வோம் தினம் ஜபமாலை சொல்வோம், ஜபம் செய்வோம் தினம் ஜபமாலை சொல்வோம். மாதாவே சரணம், உந்தன்